சாய்ராம். இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்க்கு தயாராக இருங்க. முதல்ல பிரார்த்தனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பிரார்த்தனை அப்படின்றது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மௌன உரையாடல். இங்கே அவர் முன்னாடி மண்டி போட்டு பிரார்த்தனை செய்யும் போதோ, இல்லை அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் போதோ, இல்லை நின்று கொண்டு கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்யும் போதோ, அவர் நமது மனதுடன் பேசுகிறார். அவர் நிறைய உத்தரவுகளை நமக்கு கொடுக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல விஷயங்களை அந்த பிரார்த்தனையின் மூலமாக ஒரு பெரிய உரையாடலை அவர் நடத்தி முடிக்கிறார். அப்போ பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, ஆழ்ந்து இருக்கணும். பிரார்த்தனை செய்யும்போது எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. நாம் பிரார்த்தனை செய்வது கடவுளுடைய செவிகளுக்கு போய் சேருதுன்னு முழு மனதோடு நம்பணும். இதை எல்லாம் செய்யும்போது தான் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த பலத்தையும் ஒரு அற்புதத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பிரார்த்தனையுடைய அடிப்படை தத்துவம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய 10 சாய்ராமுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்ட அத்தனை சாய்ராமுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும். மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்கிற உங்கள் குடும்பத்தில் செல்வமும் வளமும் பெருகணும்னு சொல்லி ஒவ்வொரு சாய்ராமுடைய ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீபா சாய்ராம். இவங்களுக்கு அம்மை கட்டி வந்திருக்குது. கழுத்துக்கு கீழே 2 கட்டி. அந்த கட்டியால் ஃபீவரும் வந்திருக்கு. ஸோ இந்த கட்டி வர்றதுக்கு முன்னாடியே அம்மை கட்டி தான் வருது அப்படின்னு உணர்த்துவதற்காக சில உடம்புல ஃபீவர்ஸ் ஜாஸ்தியாகும். ஃபீவர் வந்து அந்த அம்மை கட்டி இன்றைக்கி வந்திருக்குது. அந்த கட்டி ஏற்படுத்துகிற வலி அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால் வலியை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் அந்த கட்டி சீக்கிரமாக மிக விரைவில் அடுத்த சில நாட்களுக்குள்ள, அடுத்த 2 நாட்களுக்குள்ள அது குணமாகணும்னு சொல்லி நம்ம தீபா சாய்ராமுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது பரத்குமார். இவர் வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்காரு. பிப்ரவரி மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் நல்லா படிக்கணும், மார்க்கை நல்ல ஸ்கோர் பண்ணணும், படிப்பு ஒழுக்கத்தையும் கொடுக்கணும், படிப்பு அறிவையும் கொடுக்கணும், படிப்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த மாணவனை அழைச்சிட்டும் போகணும்னு சொல்லிட்டு பரத்குமாருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 3வது ஸ்ரீமதி சாய்ராம். இவங்களுக்கு பயங்கர மன தலைவலி. இந்த தலைவலியும் வயிறு வலியும் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா அவனால் எதையுமே செய்ய முடியாது. ஒரு நிம்மதியாக சிரிக்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, மொபைல் பார்க்க முடியாது, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவலியோட அந்த கொடுமை எப்படின்னு. வலி ஜஸ்ட் தலைவலி சொல்லிடுவோம், ஆனால் அது உண்டு பண்ணக்கூடிய வேதனை இருக்கே அது ரொம்ப ஜாஸ்திங்க. அப்போது ஸ்ரீமதி சாய்ராமுடைய தலைவலி அடுத்த சில தினங்களில் அந்த தலைவலி அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாததா சாய்ப்பா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது செந்தில் நாதன். இவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க. நல்ல மனுஷன். இவருடைய மனசில் 1000 கவலைகள், வருத்தங்கள் எல்லாமே இருந்தும் நான் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு துணை தேவைப்படுது, அதற்கு நீங்கள் பிரார்த்திக்கணும். என்னை விட்டு போனவங்க வரணும்னு நான் வந்து ஆசைப்படலை, புதுசாக நல்ல துணை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து செய்யணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், அதையெல்லாம் இருந்தால் தான் என்னால் அடுத்தடுத்த விஷயத்தை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செந்தில்நாதனுடைய மறுமணத்துக்கு கடவுள் முழு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்திக்கலாம்.
அடுத்த சாய்ராம் வந்து செல்வி. இவங்க கணவரை இழந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. அடுத்த வாழ்க்கையை எப்படி நான் லீட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு செக்யூர்டு இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கேன். எனக்கு கடவுள் நல்ல பலத்தையும் நல்ல வாழ்க்கையையும் நல்ல எதிர்காலத்தையும், நான் நிறைய ஏழைகளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னும் எனக்கு ஆசை இருக்குது. எல்லாமே எனக்கு கூடி வரணும் அப்படின்னு செல்வி சாய்ராம் வந்து பிரார்த்தனை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ செல்வி சாய்ராமுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதில் எல்லாமே கரெக்டு. ஆனால் இன்னொரு விஷயத்த சொன்னீங்களே, அது சாய்பாவுடைய மனசை தொட்டுச்சு. ஏழைங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது கடவுளுடைய மனதை தொட்டதால் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல வாழ்க்கையும், ஸோ இன்னொரு திருமணமும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் கண்ணில் காட்சிப்படுத்துகிறார் கடவுள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். பொறுமையோட அமைதியோட இருக்கீங்க, பலத்தோடு இருங்க, கடவுளை முழு மனதாக நம்புங்க. அடுத்தது ராஜேஷ். இவர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் நடிச்சிருக்கார். சின்ன சின்ன மூவிஸ்லாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கிது. ஆனால் ஃபோட்டோஷூட்டும் ஓகே பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் தடுமாற்றம் ஜாஸ்தி ஆகிறதால என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக இருக்குது, செகண்ட் ஹீரோவாக கேட்டிருக்காங்க. ஸோ கடவுள் என் கூட இருந்தால் அந்த பயத்தை அவர் வந்து போக்கிடுவார் அப்படின்னாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ராஜேஷ் சாய்ராம், நீங்கள் ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தான் தெரியுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை டிசிப்ளினோட நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷய வரும்போது தான் கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை என்கிட்ட சொல்லலை. பட் டிசிப்ளினில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. ஸோ அதை சரி பண்ணிடுங்க அடுத்த ப்ராஜெக்டுக்குள்ளே. ஸோ டெஃபினட்டாக கிடைக்கும். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மனதால் கொடுத்தா அடுத்த ப்ராஜெக்டில் ஒன்று இந்த ப்ராஜெக்டில் கிடைக்கும், இல்லை அடுத்த ப்ராஜெக்டில் கிடைக்கும். ஸோ நம்ம ராஜேஷ் சாய்ராமுக்காக அவருடைய எதிர்கால கனவு நிறைவேறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது உஷா சாய்ராம். இவங்க வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. டாக்டர் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் வயிற்று வலி அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வயிற்று வலியில் இருந்து மீண்டு வரணும். அந்த வலி இருக்கிற இடம் தெரியாமல் போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவலி வயிறு வலி இருக்கிறதுல ஒரு மகா மோசமான ஒரு வலி. அதை தாண்டி பல்லு வலி வேற நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு சாய்ராம் வரார், அதுக்கு அவருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ வலி இருக்கிறவங்க, நான் தினமும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இது பரிகாரம் நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அன்போட பாசத்தோட கருணை காட்டுங்க. கருணைனா உணவு கொடுங்க, சரியா? இந்த தீராத வலி கர்ம வினைகள் மூலமாக வரக்கூடிய வலிகளுக்கு ஒரே தீர்வு, ஏதாவது ஒரு உயிரினத்தோட பசி வலியை நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் நான். ஸோ அதனால் உஷாராணி சாய்ராமுக்காக நாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அந்த வயிற்று வலி குணமாகணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த சாய்ராம் வந்து நடராஜன் சாய்ராம். இவர் வந்து மனைவியை இழந்தவர். 2 குழந்தைங்க இவரை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான படிப்பு அது இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஆனாலும் தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லி அப்பப்போ கொஞ்சம் ட்ரிங்க் எடுக்கிறாரு. அது அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. தான் குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோன்னு நினச்சி அழுவுறாரு. ஆனாலும் அந்த ட்ரிங்க்கு எடுக்காமல் இருக்க முடியலை. அதனால் அவருக்கு
திருமணத்தில் விருப்பம் இல்லை, ஏன்னா வயது 50 தாண்டிடுச்சு. பட் எனக்கு நல்ல மனநிலை கொடுக்கணும், தியானம் செய்யணும், சாய்பாக்கு ஆரத்தி எடுக்கணும், இதை எல்லாம் என்னால் எடுக்க முடியல. இரவு தான் நான் குழந்தைங்க தூங்குனதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு தெரியாமல் ட்ரிங்க் எடுக்கிறேன். காலையில் 8 மணி 8:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய வழியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நான் மனதார ஃபீல் பண்ணி அழுவுறேன் சாய்ராம். அதனால் எனக்கு இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடராஜன் சாய்ராமுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நடராஜன் சாய்ராமுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் குடியை விட குழந்தைங்க உங்களுக்கு முக்கியமாக இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அம்மாவை இழந்த குழந்தைங்களோட மனசை கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குடியை நிச்சயமாக எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் வந்ததை பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிரார்த்தனைகள் மிக மிக சக்தி வாய்ந்தவை, பலம் வாய்ந்தவை. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கும் போது நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பிரார்த்தனை நேரத்தை நாம் முடிக்கிறோம். நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் ஒரு பிரார்த்தனையில் சந்திப்போன்னு சொல்லி, கடவுளே அத்தனை மனுஷங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறு, எங்களுடைய தவறுகளை மன்னியும், நாங்கள் இனியும் தவறுகள் செய்யாதது போல் எங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் திருத்தணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்ட அத்தனை சாய்ராமுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.